Hi friends, this is Nivita. In the video 10th standard science page number 65 acoustics lesson இருக்கிற Doppler effect இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து டே டு டே லைஃப்ல நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒன்று தான். ஓகே, ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெயின். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க. ஓகேவா? ஒரு ட்ரெயின் வந்து உங்களை நோக்கி வருது. அப்போ இங்கேருந்து வரும்போது எனக்கு என்ன ஆகும், உங்களுக்கு என்ன கேட்கும்? அந்த ட்ரெயினோட அந்த விசில் சவுண்ட் வந்து அதிகமாக கேட்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களை தாண்டி அந்த ட்ரெயின் ரொம்ப தூரம் போயிட்டதுக்கப்புறம் அந்த விசில் சவுண்ட் வந்து கம்மியாகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா? ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஒரு விசில் ஆஃப் அ ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெயின் வந்து அப்பியர்ஸ் டு இன்க்ரீஸ் இன் பிச்னா வந்து இந்த ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதோட ஸ்ருதி வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஷ்னரி அப்சர்வர் இருக்கும்போது. இட் அப்பியர்ஸ் டு டிக்ரீசஸ். அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும் அந்த ட்ரெயின் வந்து உங்களை தாண்டி போகும்போது. கரெக்டாக? ஸோ இந்த அப்பரண்ட் சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி, இப்போ அந்த சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சியை வந்து யார் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணது அப்படின்னா கிறிஸ்டியன் டாப்லர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியன் மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஃபிசிஸ்ட். அவர் என்ன அப்சர்வ் பண்ணார் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் ஆஸ் ரிசீவ்டு பை த லிசனர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி. ஆக்சுவலி இப்போ அந்த ட்ரெயினுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சியில் அது கத்தோம்ல, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறது. அந்த ட்ரெயின் வந்து ஒரு சவுண்டு கொடுக்குறதா வந்து ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறது. ஆனால் அந்த ரிசீவர் வந்து எவ்வளோ சவுண்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டு கேட்குறாங்க அப்படின்னா, அந்த ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியை விட டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரீக்வன்சியில் தான் அந்த ரிசீவர் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடியூஸ்டு பை த சவுண்ட் whenever there is a, எப்போ இந்த மாதிரி, அதாவது இப்போ ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியை இந்த அப்சர்வர் வந்து கேட்கல, வேறு ஒரு ஃப்ரீக்வன்சியை தான் கேட்குறாங்க. எப்போ அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த சோர்ஸ்க்கும் லிசனருக்கும். இப்போ சோர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் வந்து அந்த சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லிசனர் அப்படின்னா அதை லிசன் பண்ணுறவங்க தான் நம்ம வந்து லிசனர் சொல்லுவாங்க. ஸோ எப்போல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு ரிலேட்டிவ் மோஷன், அல்லது இந்த ட்ரெயின் நகரலாம், அல்லது இவங்க நகரலாம், ரெண்டு பேருமே நகரலாம், இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில எப்போல்லாம் ஒரு ரிலேட்டிவ் மோஷன் ஏற்படுதோ அப்போல்லாம் வந்து எனக்கு அந்த ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி கேட்காம எனக்கு வந்து வேறு ஒரு ஃப்ரீக்வன்சியில் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து வேரியஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, லிசனர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த ஸ்டேஷ்னரி சோர்ஸ். இப்போது இங்கே வந்து ரெண்டு கேர்ள் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற சோர்ஸ் தான் வந்து சவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஒன்று இந்த அப்சர்வர் வந்து இந்த சோர்ஸ் வந்து ஸ்டேஷ்னரியாக இருந்துட்டு இந்த அப்சர்வர் வந்து தூரமாக போயிட்டு வரலாம். அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அல்லது இந்த அப்சர்வர் வந்து ஒரே இடத்துல இருக்கலாம், சோர்ஸ் வந்து தூரம் போயிட்டு கிட்ட வரலாம். இவங்க தான் வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இவங்க தூரம் போயிட்டு கிட்ட வரலாம். அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அல்லது ரெண்டு பேருமே வந்து தூரம் போயிட்டு கிட்ட வர அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அல்லது இவங்க வந்து ஸ்டேஷ்னரியாக இருப்பாங்க, பின்னாடி இருக்கிற அந்த மீடியம் வந்து நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பின்னாடி இருக்க மீடியம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏர் மீடியம். இப்போ ஒரு வேளை ஒரு புயல் காற்றுல அடிச்சிட்டு இருந்தது அப்படின்னா இவங்க வந்து பேசுகிறாங்க, இவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துலையும் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் வந்து மாறுபடும். ஓகேவா? ஸோ இப்போ 4 பாசிபிலிட்டி இருக்குது. என்னது? லிசனர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த ஸ்டேஷ்னரியாக இருக்கிற சோர்ஸ்க்கு லிசனர் வந்து தூரம் போயிட்டு கிட்ட வர்றது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரியாக இருக்கிற லிசனருக்கு சோர்ஸ் வந்து போயிட்டு வர்றது ஒன்று இருக்குது. அடுத்தது the சோர்ஸும் சரி லிசனரும் சரி ரெண்டு பேருமே போயிட்டு வர்றதுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மீடியம் வந்து அதான் நான் சொன்னல, அந்த காற்று ஒரு வேளை புயல் அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மீடியம் வந்து நகரும் அப்படின்னு சொன்னல, அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரிலேட்டிவ் மோஷனாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த டாப்லர் எஃபெக்ட். அப்படியா? ஓகேவா? whenever there is a relative motion between அந்த சோர்ஸ்க்கும் லிசனருக்கும் இடையில எப்போல்லாம் ஒரு ரிலேட்டிவ் மோஷன் இருக்கோ அப்போல்லாம் the frequency of the sound heard by the listener, அந்த லிசனர் வந்து ஒரு சவுண்டை வந்து கேட்பார்ல, அது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது. நம்மளோட கால்குலேஷன் சிம்பிளிசிட்டிக்காக நம்ம இந்த மீடியம் வந்து நகரல அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். ஓகேவா? இந்த 4th கேஸ் வந்து நகரில் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். the velocity of the medium வந்து 0. இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, எஸ் அப்படிங்கிறது சோர்ஸ்னால் யார் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் சோர்ஸ். எல் அப்படின்னா லிசனர், யார் வந்து லிசன் பண்ணுறாங்களோ அவங்க லிசனர். வெலாசிட்டி வந்து விஎல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து சோர்ஸும் லிசனரும் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். அதாவது இப்போ இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, சோர்ஸும் லிசனரும் கிட்ட வராங்க. ஓகேவா? மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர், ரெண்டு பேரும் கிட்ட வராங்க அப்படின்னு சொல்லும்போது ஆஸ் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? கிட்ட வரும்போது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ த அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து வில் பி மோர் தென் த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அப்போ ரெண்டு பேருமே கிட்ட வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்னென்னா, அந்த அப்சர்வர் வந்து அந்த லிசனர் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் கேட்குறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? அதுதான் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அப்போ அந்த அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து மோர் தென் த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. ஆக்சுவலாக ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும்ல, அதை விட இந்த
அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சியோட லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா n dash be the frequency of the sound produced by the source and heard by the observer அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அது எக்ஸ்பிரஷன் ஃபார் த அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி எனக்கு இப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆக்சுவலி என்னென்னா இப்போது இப்படி வச்சுக்கோங்க, லிசனர் கேட்குற அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து n டேஷ், சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து n. ஸோ இப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒருத்தங்களை நோக்கி ஒருத்தங்க வரும்போது எனக்கு எப்படிப்பட்ட ஒரு அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும், தட் இஸ் இவங்க வந்து எவ்வளோ வந்து இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா முதல்ல ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் L தான் முதல்ல வரும், S தான் அப்புறம் வரும். ஓகேவா? பிகாஸ் இதில் வந்து நிறைய கேசஸ் பார்க்க போகிறோம். அது எல்லாமே நம்ம அது எல்லாமே எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு இருக்குல்ல, ஆக்சுவலி உங்களுக்கு 11th வந்து டாப்லர் எஃபெக்ட் வரும். அதில் வந்து ஒரு பெரிய டெரிவேஷன் வரும். ஸோ அந்த டெரிவேஷன் மூலிமா தான் இந்த ஃபார்முலா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து அந்த டெரிவேஷன் அதெல்லாமே கொடுக்கல, வெறும் இந்த ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா 7 கேசஸுமே வந்து என்னென்னா உங்களுக்கு இதிலேருந்து மாறுபடுற அந்த ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல என்னாவது லிசனர் வந்து இங்கே வராங்க, சோர்ஸும் இங்கே வருது. அப்போ n dash is equal to n dash divided by v plus vl, அதாவது velocity of the listener is equal to n divided by v minus vs. இது வந்து ப்ளஸில் இருக்குது, எனக்கு இந்த சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவில் இருக்குது. ஓகேவா? ஏன் இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே என்ன கொடுத்துருக்காங்க, அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அந்த அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் மோர் தேன் தி ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கண்டிஷனில் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த n டேஷை மட்டும் இங்கே வச்சுட்டா இந்த v ப்ளஸ் விஎல்லேருந்து நான் இந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், n டேஷ் இஸ் ஈக்குவல் டு v ப்ளஸ் விஎல் இன்டூ n டிவைடட் பை v மைனஸ் vs அப்படின்னு ஆகும். ஓகேவா? இதை வந்து இந்த சைடு கொண்டு போயிடுறேன். அடுத்த கேஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல v அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இன் கிவன் மீடியம். இப்போ அந்த மீடியம் வந்து ஒரு ஏராக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம v அப்படின்னு சொல்கிறது. நார்மலாகவே அந்த சவுண்ட் வந்து எந்த வெலாசிட்டியில் போகும் அந்த கிவன் மீடியமில் அப்படின்னு சொல்கிறது நம்ம v அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, அதெல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தான், போத் சோர்ஸும் லிசனரும் வந்து மூவ் பண்ணுறாங்க. தே மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ரெண்டு பேருக்கும் அவங்க இப்படி மூவ் டுவர்ட்ஸே ஈச் அதராக இருக்காங்க. அப்போ நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் த லிசனர் டிக்ரீசஸ். அப்படி தானே, இந்த சோர்ஸ்க்கும் லிசனருக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் மோர் தேன் த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த லிசனர் வந்து அதிகமான சவுண்டு கேட்பார்ல, அப்போ அவர் கேட்குற சவுண்ட் அப்படிங்கிறது ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இருக்கும். இது வந்து அப்படி கிட்ட வர்றது அந்த மாதிரி இல்லை. இப்போ ஒரு யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் வந்துட்டுருக்கீங்க, ஆப்போசிட்டில் வந்து ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ட்ரெயினோட சவுண்ட் வந்து ஆக்சுவல் சவுண்டோட உங்களுக்கு வந்து அதிகமாக கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கேஸ். ஓகே, அடுத்தது போத் சோர்ஸ் அண்ட் லிசனரும் வந்து வேறு டைரெக்ஷனில் போகிறாங்க, மூவ்ஸ் அவே ஃப்ரம் ஈச் அதராக இருக்குது. அப்போ எனக்கு என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் லிசனர் இன்க்ரீசஸ். அதாவது இவங்க இந்த டைரெக்ஷனில் போகிறாங்க, இவங்க இந்த டைரெக்ஷனில் போகிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அது அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ் தேன் த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அப்போ ரொம்ப தூரம் போகும்போது இவங்க கேட்குற அந்த ஒரு ஃப்ரீக்வன்சிங்கிறது கம்மியாக தானே இருக்கும். ரெண்டு பேர் தூரம் போகும்போது அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ் தேன் தி ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேஸ் 1ல் விஎஸோட விஎல்லும் வந்து ஆப்போசிட்டாக ஆகிடும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் வராங்க, இதில் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக தானே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துக்கலாம். இங்கே வி ப்ளஸ் விஎல் இருந்தால் இங்கே வி மைனஸ் விஎல்னு எடுத்துக்கலாம். இங்கே வி மைனஸ் விஎஸ்ன்னு இருந்ததுன்னா வி ப்ளஸ் விஎஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? எனக்கு இப்போ என்ன தேவை, அந்த ஃப்ரீக்வன்சியோ அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி தானே தேவை. அப்போ நான் இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு போயிடுறேன். இப்போ n dash is equal to n into v minus vl divided by v plus vsன்னு வருமா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. n dash is equal to v minus vl divided by v plus vs into n. நீங்கள் எப்போவுமே இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இந்த மற்ற இருக்கிற 7 கேஸுமே வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ். இப்போ வந்து சோர்ஸும் மூவ் பண்ணுறாங்க, லிசனரும் மூவ் பண்ணுறாங்க. தே மூவ் ஆன் ஒன் பிஹைண்ட் தி அதர். ஒருத்தங்களுக்கு பின்னாடி ஒருத்தங்க போகிறாங்க. அப்போ சோர்ஸ் ஃபாலோஸ் த லிசனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பைக்கில் போயிட்டுருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த டேரெக்ஷனில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பஸ் வந்து ஹார்ன் அடிச்சுட்டே வராங்க. அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் வந்து அந்த சவுண்டு கேட்கும் அப்படிங்கிறதா இது. ஓகேவா? ஸோ சோர்ஸுங்கிறது அவங்க தான் வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு சோர்ஸ் வந்து இந்த டேரெக்ஷன் இருக்குது, இப்போ இங்கே சோர்ஸும் வந்து இந்த டேரெக்ஷனில் தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன ஃபார்முலா இருந்ததோ அதே ஃபார்முலாவை இங்கே எழுதிடுவீங்க. ஓகேவா? இங்கே வந்து லிசனர் இந்த டேரெக்ஷன் இருக்குது, பட் இங்கே வந்து லிசனர் இந்த டேரெக்ஷன் இருக்குல்ல, அப்போ இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சிம்பிளில் எழுதிடுங்க. n dash is equal to n dash divided by v minus vl அப்படின்னு வந்திருக்கும்.
ஓகேவா, பிகாஸ் இது வந்து ஆப்போசிட் சைடில் இதில் இருக்கனால இங்கே வந்து V மைனஸ் VL அப்படின்னு வந்திருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே என்ன ஆகும், அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் த வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் அண்ட் த லிசனர். இப்போ இவங்க கேட்குற ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, இவங்க எவ்வளோ வேகத்தில் போகிறாங்க, இவங்க எவ்வளோ வேகத்தில் போகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு ஸ்கூட்டியில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டீங்கன்னா இந்த அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாக இருக்கும், அவ்வளோவா இருக்காது. இவங்க வந்து ரொம்ப ஸ்பீடாக உங்கள் பின்னாடியே வந்தாங்கன்னா அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஸோ இதை பொறுத்தவரை அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நீங்கள் 2 பேரும் எந்த வெலாசிட்டியில் போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா, நீங்கள் வந்து இதில் வந்து ஃபஸ்ட் கேஸில் இருந்தும் எடுத்துக்கலாம், இங்கே வந்து செகண்ட் கேஸ்லேருந்து தான் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. செகண்ட் கேஸ் என்னது, இது இப்படி போகுது இது இப்படி போகுதா, அப்போ இந்த லிசனர் ஒரே மாதிரி தானே இருக்காங்க, அப்போ நீங்கள் லிசனருக்கு ஒரே மாதிரி போட்டுக்கலாம். சோர்ஸ் இப்படி போகுது இங்கே இப்படி வருதுல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு ஆப்போசிட்டாக போட்டுக்கலாம். நீங்கள் பெட்டர் நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல அதை வச்சே நீங்கள் எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கு கற்றுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபோர்த் கேஸ். இங்கே என்ன சொல்கிறாங்க, போத் சோர்ஸும் லிசனரும் மூவ் ஆகுறாங்க. தி மூவ் பிஹைண்ட் ஒன் அனதர். ஒருத்தங்களுக்கு பின்னாடி ஒருத்தங்க தான் போகிறாங்க. இதில் வந்து லிசனர் ஃபாலோஸ் த சோர்ஸ். லிசனர் வந்து சோர்ஸுக்கு பின்னாடி போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு டயக்ராம் எப்படி வரும், ஃபோர்த் டயக்ராம் பாருங்கள், ஒருத்தங்களுக்கு பின்னாடி ஒருத்தங்க போகிறாங்க, சோர்ஸ் முன்னாடி போகிறாங்க, லிசனர் வந்து பின்னாடியே போகிறாங்க. இப்போ ஒரு பஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி போகிறீங்க அப்படின்னா அந்த பஸ் எவ்வளோ சவுண்டு கொடுக்குதுன்னு உங்களால் எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு கேட்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி பண்ணலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் ஒன்று இருக்கா, எல் வந்து இந்த சைட் போதா, அதே மாதிரி எல்லும் இந்த சைட் போதா. ஸோ இதே இதில் n'/V + VLன்னு வரும். சோர்ஸ் வந்து இந்த டேரெக்ஷனில் போகுது, பட் இந்த இடத்துல சோர்ஸ் வந்து இந்த டேரெக்ஷனில் போகுது. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துக்கலாமா, which is equal to n/V - VS இருக்குது, இங்கே +VS அப்படிங்கிறது வரும். ஓகேவா, ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நீங்கள் போடுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், லிசனர் ஃபாலோஸ் தி சோர்ஸ். அப்போ அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இதுவும் அதே தான். நீங்களும் அந்த சோர்ஸும் எவ்வளோ வெலாசிட்டியில் போகிறீங்க பொறுத்து தான் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி கேட்குறது அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டாக, இது வந்து இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா கேஸ் 3யோட ஆப்போசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேஸ் 3 நம்ம என்ன படித்தோம், இது படித்தோமா, அப்போ சோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் தானே இருக்குது, இது இப்படி போகுது இது இப்படி வருதுல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஆப்போசிட்டாக எழுதலாம், n/V + VSன்னு எழுதலாம். இது வந்து இப்படி போகுது இது இப்படி போகுது, அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி எழுதலாம். ஓகே, இங்கே மைனஸ் வந்ததுன்னா இங்கே ப்ளஸ். இங்கே பெட்டர் இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கி நீங்கள் எழுத ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது 5th ஒன். இப்போ சோர்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, லிசனர் வந்து மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த சோர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சோர்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா, லிசனர் வந்து அந்த சோர்ஸை நோக்கி வராங்க. இப்போ உங்கள் ஸ்கூல் இருக்குது, அதில் வந்து பெல் அடிக்குது. ஓகேவா, அப்போ பெல் அடிக்கிறத நோக்கி நீங்கள் வரீங்க. ஓகே, ஸோ பெல் அடிக்கிறத நோக்கி நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் கேட்கும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இங்கே சோர்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்களா, அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், சோர்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது தானே உங்களுக்கு இந்த இது வந்திருக்கு. அப்போ சோர்ஸ் ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னா n/Vன்னு மட்டும் வரும். ஓகேவா, n/Vன்னு மட்டும் வரும். லிசனர் வந்து இந்த சைடு நோக்கி போகிறாங்க, லிசனர் இந்த சைடு நோக்கி போகிறாங்க. அப்போ கரெக்ட், இதை வந்து அப்படியே எழுதிடலாம், n'/V + VLன்னு எழுதிடலாம். அப்போ இந்த V + VL வந்து இந்த சைடு வந்துருச்சுன்னா n' = n × V + VL / Vன்னு வருமா. அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, n' = V + VL / V × n. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் இதை இந்த சைடு கொண்டு போய் எழுதினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷனே இருக்காது. ஓகேவா, இந்த இதில் என்ன சொல்கிறாங்க, சோர்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, லிசனர் வந்து சோர்ஸை நோக்கி போகிறாங்களா, அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸும் லிசனரும் கம்மியாவாங்கல்ல. இப்போ இவங்க வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்க, இவங்க நோக்கி போகும்போது அதோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். கரெக்டாக, அப்போ அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து மோராக இருக்கும் தென் த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அப்போ இது இவங்களுக்கு கேட்குற அந்த ஒரு இது, இப்போ நீங்கள் அந்த பெல்லை நோக்கி தானே வரீங்க, அப்போ ஆக்சுவல் பெல்லோட ஃப்ரீக்வன்சியை விட நீங்கள் கேட்குற அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 6th என்னென்னா, இதில் சோர்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ஆனால் லிசனர் வந்து மூவ்ஸ் அவே ஃப்ரம் த சோர்ஸாக இருக்குது. சோர்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, லிசனர் வந்து முன்னாடி இப்படி வந்தாங்களே, இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு ஆப்போசிட், இந்த சோர்ஸு ரெஸ்ட்டில் தான் இருக்குது, ஸோ அதை நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். லிசனர் இங்கே வராங்க, லிசனர் இந்த சைடு போகிறாங்களா, அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக எழுதும்போது n'/V - VL அப்படின்னு வரும். ஓகேவா, அல்லது நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எழுதிக்கலாம். இது வந்து இப்படி போகிறாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி போகிறாங்க, அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக எழுதினீங்கன்னா n'/V - VLன்னு வரும். அடுத்தது இங்கே சோர்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்க, அப்போ இந்த சோர்ஸை ரெஸ்ட்டில் போடணுன்னா இதோட வேல்யூ 0 போட்டிங்கன்னா n/V அப்படின்னு வரும். ஓகேவா, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் த லிசனர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. கரெக்டு தானே, இப்போ இந்த சோர்ஸை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம், லிசனரை இந்த சைட் தள்ளி போயிட்டோம், அப்போ அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியை விட கம்மியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் படியே போட்டாலே போதும்.
அடுத்தது 7th ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ லிசனர் ரெஸ்ட்டில் இருக்காங்க, சோர்ஸ் வந்து லிசனரை நோக்கி வராங்க. லிசனர் வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்க, சோர்ஸ் வந்து லிசனரை நோக்கி வராங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டு இதே பார்க்கல. லிசனர் வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த வெலாசிட்டி ஆஃப் த லிசனர் 0 ஆகிடும். அப்போ n டேஷ் டிவைடட் பை இங்கே இருக்குது n டேஷ் டிவைடட் பை வின்னு மட்டும் வரும், பிகாஸ் இது வந்து 0. ஓகேயா? அடுத்தது சோர்ஸ் வந்து இவங்களை நோக்கி தானே வராங்க, சோர்ஸ் இவங்களை நோக்கி வராங்கன்னா இந்த இது அப்படியே வரும், n டிவைடட் பை v மைனஸ் vsன்னு வரும். ஸோ இப்போ இந்த v இந்த சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆகும், n டேஷ் இஸ் ஈக்குவல் டு vn டிவைடட் பை v மைனஸ் vs அப்படின்றது வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல அது என்னது, நார்மலாகவே டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ்க்கும் லிசனருக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாது. இவங்களை நோக்கி வராங்கன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாது. அடுத்தது அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி மோர் தேன் த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. ஏற்கனவே கேட்ட ஃப்ரீக்வன்சியை விட இவங்க கேட்குற ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா ரிலேட்டிவ் மோஷன் நடக்குதுல்ல, இவங்களை பொறுத்து இவங்க வந்து நகர்றாங்கல்ல. ஸோ இப்போ ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியை விட இவங்க கேட்குறது வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இங்கே என்னென்னா லிசனர் அட் ரெஸ்ட், சோர்ஸ் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த லிசனர். அதாவது லிசனர் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க, சோர்ஸ் வந்து லிசனரை விட்டு தள்ளி போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. லிசனர் இங்கே தான் இருக்காங்க, சோர்ஸ் வந்து இவங்களை விட்டு தள்ளி போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும், லிசனர் வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்க, அப்போ n டேஷ் டிவைடட் பை வின்னு மட்டும் வரும். விஎல் வந்து வேல்யூ வந்து 0ன்னு ஆகிடும். அப்போ n டேஷ் இஸ் ஈக்குவல் டு வி. சோர்ஸ் வந்து இங்கே டைரக்ஷன் இருக்குது, ஆனால் நமக்கு இங்கே டைரக்ஷன் இருக்குது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் போட்டுக்கலாமா, n டிவைடட் பை v ப்ளஸ் vs அப்படிங்கிறது வருமா. இந்த v இந்த சைடு கொண்டு போனால் எனக்கு என்னாகும், n டேஷ் இஸ் ஈக்குவல் டு v இன்ட்டு n டிவைடட் பை v ப்ளஸ் vs அப்படிங்கிறது வரும். இப்போ இந்த இடத்துலையும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் லிசனர் இன்க்ரீஸ் ஆகுது, பிகாஸ் இவங்க விலகி போகிறாங்கங்கிறப்ப அந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து கேட்குற ஃப்ரீக்வன்சி ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது ஓகே, இந்த 8 கேசஸ் முடிஞ்சிருச்சா. இப்போ ஒருவேளை இப்போ அந்த மீடியம் வந்து நம்ம வந்து 0ன்னு வச்சு தான் இதெல்லாமே சால்வ் பண்ணிடணும். இப்போ ஒருவேளை அந்த மீடியம் வந்து ஒரு விண்டாக இருக்குது அப்படின்னா நான் அந்த ப்ரொபகேஷன் ஆஃப் த சவுண்ட் வந்து எந்த வெலாசிட்டியில் போகும் அப்படின்னா, இப்போ விண்ட் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் த சவுண்ட். இப்போது நீங்கள் வந்து இதுதான் நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ பேசுகிறீங்க, ஓகேவா? அப்போ விண்டோ வந்து இந்த டைரக்ஷன்லேயே வீசுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே கேட்குறவங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு கேட்கும் அப்படின்னா, நீங்கள் பேசுகிற அந்த ஒரு வெலாசிட்டி, விண்டோட வெலாசிட்டி ப்ளஸ் நீங்கள் பேசுகிற அந்த ஒரு வெலாசிட்டி இவ்வளோ அளவுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் திஸ் கேசஸ் நம்ம வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, வியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு v ப்ளஸ் டபிள்யூவாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, அந்த வெலாசிட்டி ஆஃப் த சவுண்டுக்கு பதிலாக நம்ம நார்மலாக விங்கிறது அந்த வெலாசிட்டி ஆஃப் த ஏர்ன்னு தானே பார்த்தோம். ஸோ அப்போ அந்த வெலாசிட்டி ஆஃப் த ஏர் ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் த விண்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை இங்கே வந்து ஒரு பர்சன் பேசிகிட்ருக்காங்க, ஓகேவா? இங்கே பேசிகிட்ருக்காங்க, அப்போ இவங்களுக்கு ஆப்போசிட்டாக அந்த விண்டு வந்து அடிச்சுது, ஓகேவா? இந்த ஆப்போசிட்டாக விண்டு அடிச்சுது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வெலாசிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா v மைனஸ் டபிள்யூவாக இருக்கும். டைரக்ஷன் டு த விண்டாக இருந்ததுன்னா v ப்ளஸ் டபிள்யூவாகவும், ஆப்போசிட் டு த டைரக்ஷனாக இருந்தால் v மைனஸ் டபிள்யூவாகவும் இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம விக்கு பதிலாக v மைனஸ் டபிள்யூ அந்த மாதிரி தான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.